எல்லோருக்கும் வணக்கம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நிஃப்டி திடீர்னு புல் தடுக்கி பைல்வன் மாதிரி கீழே விழுந்ததை பார்த்துட்டு பல கரடிகள் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க நண்பர்களே. என்ன பண்ணுறது, நிலைமை அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஒரு மாதமாகவே முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடிய நிஃப்டி கடந்த 3 நாட்களாகவும் முடிவெடுக்க முடியல. ஒரு நல்ல மிக முக்கியமான உச்சாணி கும்பலை வந்துட்டு நம்மளை இப்படி பழி எடுக்கிறான். அதனால் இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி நிஃப்டி நம்மளை காலையில் சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. சரி பார்ப்போம் இனி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, மிகப்பெரிய முதலீட்டாளர் வாரன் பஃபெட் அவர்கள் என்ன சொல்றார், உனக்கு தெரியாத பங்கை போய் தொடாத, ஏதாவது ஒரு வகையில் தூண்டி விடுவானுங்க. இன்னைக்கு இந்த ஒக்காட் ஃபார்மா இருக்கிறதுலே டாப் கெய்னராக வந்து இன்னைக்கு டாப் கெய்னரில் வந்திருக்கு. சரி ஓகே, இவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தாக்கா ஒண்ணுமே புரியல. மிக முக்கியமான பேராமீட்டர் நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க, முதல்ல டிவிடெண்ட் கொடுக்குறானா. ஏன்னா ஒரு பங்கு வாங்கி ஏறணும்னு அவசியமே இல்லை, நிறைய பேர்த்துக்கு ஏறதே இல்லை ஸ்டாக் மார்க்கெட்ல. அதனால அவன் கீழே போனாலும் சைட்வேஸ்ல இருந்தாலும் டிவிடெண்டை கரெக்டாக கொடுப்பானா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்ப்பாங்க. அல்லது கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் ஒஸ்ட் கேஸுக்கு போட்ட பணம் ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலே பர்சன்டேஜுக்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் மேலே ஏறணும்னு நினைப்பாங்க. அப்படி மேலே ஏறுறதுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி போட்ட பணத்துக்கு அவன் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கானா, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு முதல்ல அவன் சம்பாரிச்சு கொடுக்குறானா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அது மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. அதனுடைய லாப நஷ்ட கணக்குகள் எடுத்து பார்த்தா பெரும்பாலும் நஷ்டமாகவே சமீபத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ எப்பவுமே இன்வெஸ்டருக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் வந்ததுனாவே உஷாராக்கணும் போல. சமீபத்திலோட டாடா மோட்டர் 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒக்காட் ஃபார்மா சமீபத்தில் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் லேட்டஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு இந்த பங்கு 18% என்பது ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் வாரன் பஃபெட் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பங்கு தெரியலனா அது பக்கத்தில் போகிறது ரொம்ப தப்பு. அவன் எத்தனை வகையில் டெம்ப்ட் பண்ணாலும் சரி, இவன்லாம் 200 to 1800 போயிருக்கான். ஆனால் பின்பலம் என்ன இருக்குன்னே தெரியல நம்மளுக்கு. ஓ ஃபயருமா அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபயர் வேலையை பார்த்தவன் தான் இந்த நாட்கோ ஃபார்மா. 6% இன்னைக்கு ஏறி இருக்கு. அதாவது சமீபத்தில் இந்த நாட்கோ ஃபார்மா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா, எங்க நாட்டில் நிலவரமே சரியில்லை, எங்களுடைய அடுத்த வருஷத்தினுடைய லாபமே ஒரு 20%, அதாவது சேல்ஸ் 20% குறைஞ்சு லாபமும் 30% குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதில்ல அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட எஸ்டிமேட். ஸோ ஆனால் அவங்களோட எஸ்டிமேட்டை உடச்சி இல்லை ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்களில் இந்த கம்பெனி லாபம் பண்ணுமா என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்திருக்கு. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ரிசல்ட் 132 கோடி லாபம்னு சொல்லி கொடுத்தான். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம கடுப்பு ஏத்துறார் மை லார்ட் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு எல்லாரும் மேலே பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவன் பாட்டுக்கு கீழே பார்த்து குப்புன்னு விழுந்துட்டான். 1300 இருந்து அப்படியே சரசரன்னு ஒரு 4-5 நாளில் இறங்கிட்டான். அந்த Q3 ரிசல்ட்டினுடைய ப்ராப்ளத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பங்குல பெரிய மாற்றம் இல்லை. அந்த பேட் நியூஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து பொறுமையாவே ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். ஒருவேளை Q4ல நல்ல விஷயம் வருமோ அப்படின்னு எதிர்பார்த்து டக்குன்னு அவனை 800 to 900 வரைக்கும் ஏற்றி விட்டாங்க. ஆனால் அந்த Q4ல ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருந்தான். இது ஒன்றும் மோசம்னு யாரும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஏன்னா மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, மார்க்கெட் இந்த ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்ணல, அதனால தொடர்ந்து கீழே வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு சாதனை இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, டெக்னிக்கலி இன்னைக்கு இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது ஒரு 6% ஏறி எங்கிருந்து ஏறி இருக்கான், அதாவது உள் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு பேட் நியூஸ்ல பெரிய லெவல்ல கீழே போனவன் அந்த பேட் நியூஸை அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு 7-8 நாள் ஆச்சு. அதுக்கப்புறமே எல்லாரும் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, இவன் அடுத்தது எப்படி ரிசல்ட் கொடுப்பான் அப்படின்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இப்ப கீழே இருந்தவன் இப்ப மறுபடியும் உள் வாங்கியிருக்கான். இப்படி உள் வாங்கினதுனால எந்த இடத்துல பேட் நியூஸ்னால கீழே விழுந்தானோ அந்த இடத்துக்கு திரும்பி வருமா. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டே எதிர்பார்க்கக்கூடிய டவுன், அவங்களுடைய ரெவென்யூ டவுன் ஆகுது, ப்ராஃபிட் டவுன் ஆகுது. எதனால ஜியோ பாலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சமீபத்தில் அமெரிக்காவும் சைனாவும் பேசி கொண்டிருப்பதனால அந்த பிரச்சனை முடிவடைஞ்சு எப்படி ஃபர்ஸ்ட் ஜூன் குவார்ட்டர்ல 668 கோடி லாபம் காமிச்சானோ அதே மாதிரி ஒரு முறை லாபம் காமிச்சு இந்த பங்கை மறுபடி எங்கிருந்து உளுந்தானோ அதே 1300க்கு கொண்டு போய் விடுவானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அட பாவிங்களா, நான் நல்லா தான் என் மேலே போயிட்டு இருந்தேன், என்னையே திடீர்னு இன்னைக்கு போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த பிஎஸ்சி 4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. கடந்த 6 மாசத்துல மட்டும் 55% என்பது லாபம். இருக்கிறதே லோ பிரைஸ்ல இருந்து பார்த்தோம்னாக்கா அடேங்கப்பா அவன்லாம் 100% பக்கமே லாபம் கொடுத்துட்டான். இந்த சமயத்துல ஏன் இந்த பங்கு உச்சாணிலிருந்து இறங்கி இருக்குன்னா, இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி கூட ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அவங்ககிட்ட இப்போதைக்கு எந்த விதமான தகவல்களும் வரல. அதாவது இவங்க வியாக்கியானமா அல்லது விவரமாக வெள்ளிக்கிழமையில் இருந்த எக்ஸ்பைரி தூக்கி அதுக்காப்படி செவ்வாய்க்கிழமைன்னு இவங்களுடைய ஒரு வீக்லி எக்ஸ்பைரி இண்டெக்ஸை தூக்கி வச்சுட்டாங்க சென்செக்ஸை. இனி இதுக்கப்புறம் வந்து வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அந்த தகவலுக்கு தான் அவன் இங்கிருந்து இவ்வளவு தூரம் மேலே இருக்கா. ப்ளஸ் அடிஷ்னலாக இது போனஸோ அல்லது ஸ்பிளிட்டோ ஒன்று வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் பிஎஸ்சியில். அந்த தகவலை வச்சுட்டு தான் இவ்வளவு தூரம் ஏறினான். அதுக்கப்புறம் இப்போ எதுவும் தொடர்ந்து அதுக்கு இன்புட் கொடுக்குற மாதிரி எந்த விதமான தகவலும் இல்லை. ஒரு தகவல் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர் ஃப்ரேம் ஒர்க்கில் இது வந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால. அதாவது சில பங்குகள் என்ன காரணத்தினால ஏறுறான், என்ன காரணத்தினால இறங்குறானே தெரியல அப்படின்ற ஒரு சமயத்தில், அல்லது ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்ற சமயத்தில் இது மாதிரி அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர் இன்னும் கொஞ்சம் சர்க்கியூட் ஃபில்டரை கம்மி பண்ணி அதை வச்சு வாட்ச் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு லிஸ்ட்டில் வந்ததுனால தான் பாவம் இன்னைக்கு கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஸோ இது எல்லா காலத்துக்குமே இந்த மாதிரி அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர்னு இருக்காது. அதுக்குன்னு சில ஸ்டேஜஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணும்போது அதை விட்டு வெளியே வந்துடும். ஏப்பா நீங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டீங்களாப்பா, எனக்குன்னே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுவீங்களாப்பா அப்படின்னு கடந்த 2-3 வருடங்களை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா, இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு ஒரே காரணத்தினால கீழே விழுக வேண்டியது, மறுபடியும் ஏற வேண்டியது, மறுபடியும் ஒரே காரணத்தினால கீழே விழுக வேண்டியது, மறுபடியும் அதே காரணத்தினால மேலே ஏற வேண்டியது, இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நீங்கள் போய் அந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. கடந்த ஒரு மாசத்துல 195 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 210 ரூபா வந்தவன், கடந்த 6 மாசத்துல 150 ரூபா இருந்தவன் 200 ரூபா வந்தவன், இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 16 ரூபா இறங்கியிருக்கான், 8% இறங்கியிருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பவர் மினிஸ்டர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸை மீட் பண்ண, ஸ்டேக் ஹோல்டர்ஸை மீட் பண்றாங்க. அதாவது எனர்ஜியை வாங்கி விற்கக்கூடிய பையர், செல்லர், அதை ப்ரொடியூசர், இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்சு, இவங்க எல்லாத்தையும் மீட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்சேஞ்சுகளிலுமே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்பது ஒரே விலைக்கு, டிஸ்கவரி பிரைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே ரேட்ல ட்ரேடிங் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மீட்டிங்காக போடுறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய நோக்கம் அதுதான். மொத்தமே 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு நம்ம நாட்டில் பவர் வாங்கி விற்கிறதுக்கு. அதுல 80 to 95% இந்த ஐஎக்ஸ்ல வியாபாரம் நடக்குது. இருந்தாலும் 3 எக்ஸ்சேஞ்சிலையும் ஒரே விலையில தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், இன்னும் ஒரு தகவல் என்ன படிச்சேன்னா, அப்படி 3 எக்ஸ்சேஞ்சிலையும் ஒரே விலையை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அது செஞ்சு முடிச்சிட்டாங்களா, இல்லை அது அண்டர் ப்ராசஸா, அது எப்போ டெஸ்டிங்க்கு வரும், எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வருன்றதும் தெரியாமல் இருக்கு. ஆனால் இந்த 3 வருஷத்துல இந்த ஒரே தகவலை வச்சு இறங்கி ஏறி இருக்கு. பாருங்க, இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல், நம்மளுடைய பவர் செக்டரையே அசைச்சு பார்க்கக்கூடிய தகவல். ஐஇஎக்ஸ் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவலை வச்சுக்கிட்டு. அது ஆக்சுவலா கமிஷனுக்கு வியாபாரம் பண்றதா இந்த ஐஇஎக்ஸ். ஆனா உண்மையிலேயே ப்ரொடியூஸ் பண்ற என்டிபிசி, டாடா பவர், அவங்கெல்லாம் தான் பவரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட்ஸ், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த மாதிரி மாநில கவர்மெண்ட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாங்குறவங்களுக்கு வேணா ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்றது வரலாம். அதிகமாக அடி வாங்குறது மேபி பவர் செல்லராக இருக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு பிடிச்சி இந்த ஆட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருமோ அப்படின்ட்டு என்னமோ தெரியலீங்க. இந்த சாஃப்ட்வேர் எழுதுறவங்க, இப்போ சாஃப்ட்வேரில் எழுதுறதுலாம் அந்த கோடிங் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்லாம் நான் இருந்திருக்கேன். அப்போ பையர்ஸ் வந்து 3 எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் என்ன போடுறாங்களோ அதை கன்சால்டேட் பண்ணி ஒரு டிஸ்கவரி ப்ரைஸ் கொண்டு வரணும்னு வச்சிங்களேன். 180 to 95% இந்த ஐஐஎக்ஸில் தான் பையிங் ப்ரைஸே போடுறாங்க. அப்படின்னா அப்போ அதுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து அங்கே தான் டிஸ்கவரி பண்ண பார்ப்பாங்க. அந்த வகையில் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக தான் அடிவாங்க என்ன ஒரு மாற்றம் வந்தாலும். அந்த ஐஇஎக்ஸுமே சமீபத்தில் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் மோசம் இல்லை. 80 கோடியிலிருந்து 90 கோடி வந்து 90லேருந்து 100, 112 கோடின்னு வளர்ச்சியாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாவம் அவனை பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே காரணம் தான், அவனை கீழே விழுகிறதுக்கும் ஒரே காரணம் தான். மறுபடி மேல் நோக்கி வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மறுபடி மேல் நோக்கி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை பற்றியே பேசுவாங்க, மறுபடியும் கீழே விழுந்துரும். அப்புறம் மறுபடியும் மேலே வரும், மறுபடியும் அதை பற்றியே பேசுவாங்க, மறுபடியும் கீழே விழுந்துருது. ஆக மொத்தம் அதிகமாக சம்பந்தமே இல்லாமல் அடி வாங்கிய பங்கு யாருன்னா இந்த ஐஇஎக்ஸ் தான்.
ஒரே ஒரு சந்தோஷம், 1.5% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்க 2 பேத்துக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்ச பங்குகள்லாம் இன்னைக்கு திரும்பி கொஞ்சோண்டு ஏறி இருக்கான். அதாவது இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற பங்கெல்லாம் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு கரண்ட் பிரைஸ்லேருந்து அவனுடைய பழைய பிரைஸ் போகணுன்னாவே கிட்டத்தட்ட 50% ஏற வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற பங்கும் இந்த நியூலாண்ட் லேபும் அதே மாதிரி தான். அவனுக்கு கீழிருந்து அவனுடைய கரண்ட் பிரைஸ்லேருந்து பழைய ஹை போகணுன்னாவே 25% பக்கம் ஏற வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நியூலாண்ட் லேபும் இந்த 2 பங்குகளும் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்றதுல இந்த ஃபேமஸான 2 பங்குகள் வந்திருக்கு. பட் இந்த 2 பங்குகளுமே அவனுடைய லைஃப் ஹைல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். என்னைக்கு திரும்பி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இதுல அந்த நியூலாண்ட் லேப் அப்படின்றதுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட் ரொம்பவுமே கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. 28 கோடி அப்படின்றது கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு முதல்ல அவனுடைய 52 வீக் ஹையோ அல்லது 52 வீக் லோவோ போகுதா, அல்லது இந்த ஆயில் இந்தியான்றனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது நார்மலா இதுக்கு முந்தின குவார்டர்ல என்ன ரிசல்ட் கொடுத்தானோ அதே ரிசல்ட்டை இப்ப சமீபத்தில் கொடுத்துருக்கான். அப்ப இவன் தன்னுடைய பழைய ஹையை கீது போய் தொட போறானா அல்லது பழைய லோவை தொட போறானா அப்படின்னு விடை தெரியாம இருக்கு. இன்னொரு 6 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தா ஒரு வேளை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்பவுமே விவரமா டீல் பண்ணுங்க. அதாவது எங்க ஊர் பக்கமெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடாத கூத்து ஆடுனாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த சமயத்தில் யார் எப்போ கீழே விழுவாங்கன்னே தெரியாது. அதாவது பல பங்குகள் கீழே விழுந்துட்டு பாதி கிணறு அப்படின்றத தாண்டியிருக்கான். மறுபடி எப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எந்த நியூஸ்னால இறங்குவான் என்னமே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்படின்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் எவன் வேணாலும் குப்பரம் விழுகலாம் அல்லது மேலையும் போகலான்னு வச்சிங்களேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நண்பர் சொல்கிறார் பாருங்க, பல காலத்துக்கு பிறகு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த IEX அப்படின்ற பங்குல படாத பாடுபட்டு அது ஏவரேஜ் பண்ணாரோ அல்லது வாங்கி வச்சாரோ ஏதோ ஒன்று பல காலம் நஷ்டத்திலேயே இருந்துட்டு இப்போ தாங்க எனக்கு 600 ரூபாய் லாபம்னு இன்னைக்கு தாங்க வந்தது. நான் போய் மத்தியானத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன், கிட்டத்தட்ட 9000 ரூபாய் மைனஸ். இது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் பாருங்களேன். அதனால நண்பர்களே, நான் டீலரா வேலை பார்த்துட்டு இருக்கீல பல பெரிய பெரிய ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு ஏதாவது உபயோகமா என்னன்னு பாருங்க. ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, லாக் ஆயிருச்சுன்னு வச்சிங்களேன், பாதி கிணறு அப்படின்னு வரும்பொழுது சரி ஏதாவது கொஞ்சோண்டு கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏதாவது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது பார்ஷியல் லாஸ் புக்கிங் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பங்கு தான் கண்ணு முன்னாடி இவ்வளவு தூரம் இறங்கி இங்கிருந்து ஏறி இருக்கான்ல, அப்ப இங்கிருந்து பழைய தூரம் வந்துட்டா கண்டிப்பா ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க ஒரு முழு குவான்டிட்டி இருக்கு, இங்க வந்து பாதியை கட் பண்ணி விடுறாங்க அல்லது குவார்டர் கட் பண்ணி விடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப மறுபடியும் அந்த பழைய ஹையை வந்து தொட்டுட்டா ஒரு நல்ல லாபம் தான். அதாவது லாபத்துல கொஞ்சம் குறையும், ஏன்னா கொஞ்சோண்டு இங்க வித்து விட்டாங்கல்ல. ஒருவேளை வித்தது மறுபடி கீழே இதே மாதிரி ஒரு 40% 50% இந்த கரண்ட் ரேட்ல இருந்து விழுந்ததுனாக்கா சரி இங்க வித்ததை கொஞ்சம் வாங்கி விட்டா என்ன, ஒருவேளை மறுபடியும் ஏறக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குல்ல. ஏதாவது டபுள் பாட்டம் இது போட்டு ஏறானோ, அதான் கண்ணு முன்னாடி ஒரு தடவை இறங்கிட்டு அப்புறம் ஏறி காமிச்சிருக்கான்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ வின் வின் சிச்சுவேஷன், எது நடந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது, இந்த மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் குட்டி குட்டி பசங்க ஏதேதோ ஸ்டாக்குகள்லாம் ஏறுது. இப்போ நான் சமீபத்தில் எடுத்து பார்க்குறேன், இப்போ அத்தனை நாள் ஏறவே இல்லை. திடீர்னு பார்த்தா டாப் கெய்னரில் எவனாவது நல்ல பங்குகள் இருப்பான், எடுத்து அவன்லாம் என்ன Q4 ரிசல்ட் கொடுத்தான்னு பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா 50 ரூபாய்க்கு கம்மியாக 100 ரூபாய்க்கு இருக்கிற கம்மியாக நிறைய பங்குகள் ஏறுது. அன்றைக்கே என் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, எப்போ மார்க்கெட்டில் இந்த குட்டி குட்டி பங்குகள் ஏற்றி விடுறாங்களோ அப்போ எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க மார்க்கெட்டில். அப்படி ஒருத்தர் மொட்டையின் மேலே கை வச்சுட்டு இருப்பார் வடிவேலு, வேற எவனா ஒருத்தர் வந்தோடனே மாற்றி விடலான்னு பார்க்குறாப்புல. அது மாதிரி மார்க்கெட்டில் இந்த குட்டி குட்டி ஷேர்களை ஏற்றி விடுறதுனாவே ஏதோ மார்க்கெட்டுக்குள்ளே ஆசை காட்டுறாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், தொடர்ந்து மார்க்கெட் ஏறலாம் அல்லது குப்புறம் உழுகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு ஒரு நண்பர் காலையில் வரைக்கும் 600 ரூபா லாபத்தில் இருந்தது, திடீர்னு மத்தியானம் 9000 நஷ்டத்துக்கு போகுது அப்படின்றதுனே எனக்கு இதுதான் ஞாபகத்து வந்தது. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நண்பர்கள், இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லாஸுக்கு பக்கத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி சமயத்தில் ஒரு 140 ரூபா ரேஞ்சிலிருந்து டொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய பழைய இடத்த ஒரு மாதிரி எட்டி பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த சமான் கேபிட்டலினுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது அதிர்ச்சி இல்லாமல் ஒரு மாதிரி சுமாராக அவன் என்ன பண்ணுவானா
அவனுடைய சக்தி அவ்வளோதாயா அப்படின்ற மாதிரி அவனுடைய சக்திக்கு உண்டான வேலையை மட்டும் பண்ணியிருக்கான். இனி இந்த பங்கு எப்போ தன்னுடைய 52 வீக் ஹை வருதோ அல்லது இனி எப்போ மறுபடியும் ஒரு 100 ரூபாய்க்கு கீழே போய் ஏதாவது ஒரு அட்ராக்டிவ் லெவலில் உழுகுதோ அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு இந்த பங்கு ஒரு 1.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்கு. இனி அவன் மேலே வர்றானா இல்லை கீழே வர்றானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சமான் கேபிட்டலில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்டில் இந்த எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஒரு கட்டத்தில் 25லிருந்து குறைஞ்சி ஒரு 19 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 25 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு வருடமாகவே பெரிய அளவில் மாற்றம் இல்லை, கொஞ்சோண்டு மாற்றம் இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் லெவலில் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு. இப்போதைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எப்படி இன்னும் நடுக்கிணறு வரவே இல்லை, அதனால முழுசா மறுபடியும் கீழே ஒரு 60-70 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் 200 ரூபா வந்தா என்ன அப்படின்னு சில பேர் ரொம்ப பேராசைப்படுறாங்க. அவங்க நினைக்கிறது நடக்குதா? இல்லை வாங்கி வச்சு 3-4 வருஷம் ஆச்சு, அவன் இன்னும் பாதி கிணறே வந்து சேரல, கடைசிக்கு அவனை 200 ரூபாயாவது போக விடுங்கயா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க வெற்றி பெறாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டாடா குரூப்னா சும்மாவா, இந்தாங்க எல்லாரும் வாங்கி வச்சுக்கிங்க டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3 டாடா கம்பெனிகள் டிவிடெண்ட் என்பது கொடுக்குறாங்க. டாடா எல்சி 75 ரூபாய்ங்க ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட். அது ப்ரைஸ் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அந்த காலத்துல எல்லாம் 1000 ரூபாய்க்கு விடவும் கம்மியாகவும் அல்லது 100 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் வாங்கினவங்க இருப்பாங்கல்ல. அதே மாதிரி டாடா கெம் அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் சாதாரணமான விஷயம் இல்லை, அவனும் 11 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான். ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு அவனும் ஒரு 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான். டிவிடெண்ட் கொடுக்காத பங்குகளை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பங்குகளை மிகவும் அடிவார விலைக்கு வாங்கி அதில் இப்போ நல்ல டிவிடெண்ட் என்ஜாய் பண்ணுறவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு நம்ம என்ன ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போய் பிறக்கவா முடியும்? இப்போ கூட எத்தனையோ பங்குகள் கீழிருந்து ஏறி போனான். ஸோ நம்ம ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு போகிற கதை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ கண்ணு முன்னாடி எத்தனையோ பங்குகள் இறங்கி ஏறி இருக்கு, அதை பிடிச்சாவே நம்மளுக்கு போதும். அதனால அந்த காலத்தில் வாங்கி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து மனவேதனை அடையாமல் இனிமேல் எதிர்காலத்தில் எது ஓரளவு நல்ல பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சு கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, ஒரு உதாரணத்துக்கு இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன். அவன் ஏதோ ஒரு காரணத்தினால இறங்குறான்னு வச்சிங்களேன், இறங்கி ஏறான். அப்போ அடுத்த முறை மறுபடியும் மேலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் கீழேருந்து மேலே போய் ஒரு டபுள் பாட்டம் அண்ட் டபுள் டாப் போடுவானா. ஒரு உதாரணத்துக்கு இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு மே மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சான். அப்போ அப்படி காமிச்ச உடனே மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் இப்போ மேலே வந்திருக்கான் அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். மறுபடியும் எதிர்காலத்தில் மறுபடியும் கீழே அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் ஏறுவானா, அந்த டபுள் பாட்டம் மாதிரி பண்ணுவானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கணும்னாக்க எத்தனை மாதம் பண்ணுவான்னு தெரியல. இதை போய் முதல்ல முட்டணும், அப்புறம் மறுபடியும் இப்படி கீழே விழுகணும், அப்புறம் மறுபடியும் இப்படி நடக்கணும். இப்படி நடந்ததுனாதான் அந்த மாதிரி டபுள் பாட்டம் போட்டு லாபத்தை கொடுப்பானா அப்படின்னு யோசிக்கிற ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸுக்கு இது ஏதாவது பண்ணுவான். ஸோ ட்ரேடர்கள் பல பேர் எதிர்பார்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் சீக்கிரம் மேலே வரணும், மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே விழுகணும், கரெக்டாக இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேலே போகணும், இது நடக்கணும் ஆண்டவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, பெரிய வாட்ச் வியாபாரி அப்படின்னு அந்த காலத்தில் பெருமையை பேசுவாங்க 20-30 வருஷத்துக்கு. ஏன்னா அந்த வாட்ச் விற்கிறதும் பெரிய விஷயம் பெரிய பணக்காரங்களுக்கு, அதே மாதிரி அதை ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கூலி அப்படின்றது கிடைச்சிட்டு இருந்தது அந்த காலத்தில். அவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஈத்தோஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இது ரொம்பவுமே ப்ரீமியம் வாட்சஸை நாங்கள் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா எவ்வளோப்பா நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ எடுத்து பார்த்தோம்னாக்கா 14%, 15% அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ரொம்பவும் மார்ஜின் அதிகம் வைக்க முடியாமல் போட்டியாக இருக்கக்கூடிய இந்த பேட்டா இந்தியா ஃபுட்வேர், அதுவும் அலங்காரத்துக்கு தான். நிறைய பேர் இப்போ ஃபுட்வேர் வாங்குறது அலங்காரத்துக்கு தான். அவங்க எவ்வளோ மார்ஜின்னா அவங்க 23% ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருதுன்னா, ரொம்பவுமே ப்ரீமியமான தகவல். அதாவது 4 ஷேர் வச்சிருந்தா தான், அதாவது 43 ஷேர் வச்சிருந்தா தான் 4 ஷேர் ரைட்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அந்த பங்கினுடைய விலை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அசந்து போயிடுவீங்க. 3000 ரூபாய் அந்த பங்கு. அந்த பங்கை 43 வச்சிருந்தா தான் 4 ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி.
வாட்ச் தான் காஸ்ட்லினா அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு நண்பர்களே. இந்த சமயத்தில் சோபாவின் சாதனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பங்கு சமீபத்தில் நடுக்கிணறு வரைக்கும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 2-3 நாளா கொஞ்சம் மைனஸ்ல இருக்கா. பட் அவனுடைய சாதனை பாத்தீங்கன்னா 1000 to 1600 பாதி ஆல்மோஸ்ட் 60% பக்கம் ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான் நண்பர்களே. இந்த சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த ஜேபி பவர்னு ஒரு பங்கு அந்த ஷேர் வச்சிருக்கக்கூடிய பல ட்ரேடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட ஒரே ஒரு தடவை ப்ரீவியஸ் ஹை வந்துட்டீங்கன்னா பல பேர் மேபி வித்துட்டு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி அதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப சமீபத்தில் 12 ரூபா இருந்த பங்கு 18 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். சரி, இப்படியே மேல் நோக்கி ஏறி இன்னும் ஒரே ஒரு முறை நீ ஒரு சான்ஸ் கொடுத்த, அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். எப்ப அப்படின்னா 2024 ஒரு இடம் 24 ரூபா வந்த, அது 2024 இதுக்கு முன்னாடி வந்த இடம் தான். நீ வந்த அதை நிறைய பேர்னால உபயோகப்படுத்திக்க முடியல. டொயிங்னு என்ன பண்ண, 24 to 12 கிட்டத்தட்ட 50% இறங்கிட்ட. இப்ப மறுபடியும் 12 to 18 கிட்ட வந்திருக்கியே. இன்னும் ஒரே ஒரு முறை கருணையுடன் 24 வரைக்கும் வந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நடக்க போகுதா இல்ல மறுபடியும் உங்களுக்கு தான் போன வருஷம் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்ல, இனி இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா கீது ஏதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் 18ல இருந்து 12 இறக்கி விட போறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. அதனாலதான் நம்மளுடைய பல ட்ரேடர்கள் அந்த காலத்துல ட்ரேடர்கள் என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோவோட நடுவில் தெளிவுபடுத்தி இருந்தேன். நன்றி, வணக்கம்.